பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு எதுக்கும் எப்போவுமே காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. ஆக்சுவலாக லிட்டரலாக மழை தான் பெய்யுது. இங்கே இருக்க டெம்பரேச்சர் அந்த கிளைமேட் கண்டிஷன்னால நமக்கு அப்படியே பனியாக விழுகுது. வாட் இஸ் திஸ்? உஸ்ஸானிக்கோ துஸ்ஸானிக்கோ ஓட்டார். Way to Annapurna Base Camp. One of the dangerous river crossing. ஒரு ஸ்டெப்பு தப்பாக வச்சேன் காலி. இந்த மாதிரி ஒரு கஃபேல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். கிளைமேட்டும் ஒரு கன்சர்ன். நம்ம இப்படி இருக்க படுத்தனை கொடுத்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. I'm really glad to say that you made me possible to come to ABC. Okay. Thank you so much. Literally first time snowல காலை வைக்கிறேன். This also my Nepal's first time experience. ஆனால் வழுக்குதுங்க, இந்த grip கிடைக்கல. கைஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஏபிசி ட்ரெக்கில் டே 3 நம்ம முந்தானேத்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து துராலி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா எம்பிசி, அதுக்கப்புறம் ஏபிசி தான். மார்னிங் இங்கே ஒரு ஹோட்டலில் இருக்கோம். என் கூட பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த நேபாளி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பெருசாக கம்பெனி கிடைக்கலிங்க. ஆனால் நைட் ஃபுல்லாக இவங்களோட தான் பேசிட்டு லோக்கல் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனே இங்கேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏபிசி ட்ரெக்கிங்கில் என்ன பண்ண போகிறோம், டே 3 என்ன பண்ண போகிறோங்கிறதா இருக்கும்போது, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குருங் ரொட்டியா, இந்த ஏரியா ஸ்பெஷலாக இது. நான் ஃபஸ்ட்டு ப்ரெட்டு ஜாம் தான் ஆர்டர் பண்ணேன். இவங்க தான் வந்து இது நல்லாயிருக்கும் சஜஸ்ட் பண்ணாங்க. ஜஸ்ட்டு லைக் மைதாவில் ஒரு பூரி மாதிரி இருக்குங்க. வீட் பூரி இல்லாமல் மைதா பூரி. நல்லாயிருக்கு. லைக் மைதா பூரி, மைதாவில் புரோட்டா போடாமல் பூரி சுட்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இது என்ன? வாட் இஸ் திஸ்? உஸ்ஸானிக்கோ துஸ்ஸானிக்கோ ஓட்டார். என்ன பார்த்தா நம்ம ஊருக்கு வெங்கரா சட்னி மாதிரிங்க. வெறும் ஓகே, அது பார்த்தீங்கன்னா கொடூரமாக காரமாக இருக்குங்க. வெறும் பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாமல் லைட்டாக தக்காளி போட்டு இது பண்ணியிருப்பாங்களாட்டுக்கு. அதனால் பார்க்க நல்லா இருக்கே, தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு எடுத்து வாயில் வச்சிட்டேன். சரியான காரம். ஸோ சாப்பிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து நார்த் இந்தியன் குரூப் ஒரு டூர் பேக்கேஜ் தந்திருக்காங்க. ஸோ நான் இங்கே சோலோவாக இருந்தேன். இவங்க 3 பேர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்மளை மாதிரியே சோலோவாக வந்தாங்க. ஸோ நாங்கள் ஜாயின் ஆகி அப்படியே பேசிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டை பற்றி கேட்டாங்க. அவங்க நேபாள் பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே பேசிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கேன். துராலியிலேருந்து இப்படி கிளம்பியாச்சுங்க. நைட் நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். சன்ரைஸ் வந்து எப்படி சூப்பராக தெரியுது பாரு. இன்ஃபேக்ட் அங்கே வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கு. மேபி சம் ரெஸ்கியூன்னு நினைக்கிறேன். பேஸ் கேம்ப் தான் போகுது, தெரியுதா? லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹைட்டில் போகுது. ஸோ நம்ம துராலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வே டு அன்னபூர்ணா பேஸ் கேம்ப். ஆனால் இங்கே குளிர் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்குது. கையில் பார்த்தீங்கன்னா க்ளவுஸு, இந்த மூக்கு ஏரியா இருக்குல்ல, இது மட்டும் கவர் ஆகலை. அப்படியே நடுங்குதுங்க. குத்துது, ஊசி வச்சு குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. மூக்குக்கும் மாஸ்க் மாதிரி தான் போட்டால் நம்ம பேசவே முடியாது, வீடியோவே எடுக்க முடியாது. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஏரியா மட்டும் ஓப்பனில் இருக்குது.
ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்களேன், துராலிலேருந்து வேறு லெவலில் இருக்குது. ஹெலிகாப்டர் போயிட்டே இருக்குங்க. நேற்று இப்படி கிராஸ் பண்ணப்போ மறுபடியும் இப்படி கிராஸ் பண்ண போகிறோம். இன்னையோட வாட்டர் கிராசிங் இதெல்லாம் பெருசாக பயமாக இல்லைங்க, பாறை ஃபுல்லாக இருக்குது. நேற்று பண்ண பாருங்க வாட்டர் கிராசிங், அதான் வேறு லெவலில் இருந்தது. முக்கியமான ரிவர் கிராசிங்க்கு அப்புறம் மேற்கொண்டு அப்படியே போயிட்டே இருக்குங்க. எம்பிசி ரீச் ஆகிறதுக்கு 2 hours ஆகும் துராலிலேருந்து. இந்த ஏரியாலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு, பாறையும் மண்ணுமாகி உள்ளது. மூச்சுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ரிவர் கிராசிங். ஒரு ஸ்டெப்பு தப்பாக வச்சேன், காலி. எங்கேயோ உழுகிற ஐஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பண்ணி, அந்த இதை தான் நம்ம இப்போ கிராஸ் பண்ணியிருந்தோம். லைட்டாக மிஸ் ஆச்சு, அப்படியே எங்கேயாவது போயிடுவோம். ஏன்னா அவ்வளோ தூரம் போக வேண்டியது. நடக்க நடக்க அப்படியே வேர்வை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க, அதாவது ஸ்வெட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் அந்த மங்கி கேப்பு, க்ளவுஸ் அதெல்லாம் கழட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் ஓகே தான், குளிர் தாங்க முடியுது. நான் நின்றுருக்க இடத்த காமிக்கவா? ஏதோ கனவு உலகத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. துராலிலேருந்து கிளம்பி ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. இன்னும் 1.25 மணி நேரம் ஆகும் நான் வந்து எம்பிசி போக. வழி ஃபுல்லாமே இந்த மாதிரி வாட்டர் கிராசிங், வாட்டர் கிராசிங், வாட்டர் கிராசிங். தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்கள். இந்த தண்ணியில் விழுந்தோம் அவ்வளோதான். மேலும் மேலும் வழி வந்து டஃப் ஆகிட்டே போகுதுங்க. பாறையோட சந்தில், மரத்தோட இடுக்கில், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். சாரி. காணும் இடமெல்லாம் சீனிக் வியூ. என்னை சுற்றியும் பாருங்களேன். எந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கேன்னு. மடி மங்கிக்குள்ளெல்லாம் போட்டேங்க, மடி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. காது செமையாக வலிக்குது. இங்கே நாய் வருங்க, எதையோ பிடிச்சிட்டு வந்துருக்கு. ஏதோ குரங்கோ இல்லை முயல்னு நினைக்கிறேன். ஸோ முயல் எங்கேருந்து பிடிச்சி வந்துருக்குங்க. இது இந்த நார்னியாவில், லார்ட் ஆஃப் ரிங்ஸில், கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வரும்ல, அந்த மாதிரி ஃபீல் தருதுங்க. பட் ஆனால் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசவே முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பேசணும்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்களேன்,
அது இந்த மவுண்டன் அல்டிமேட்டு. ஒன் ஆஃப் த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. இந்த மூமெண்ட்டில் இங்கே இருந்தால் தான் இதை ஃபீல் பண்ண முடியும். நிறைய கஷ்டம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல. கை கால் வலி, மூச்சு விடுறது கஷ்டம், சளி பிடிச்சமாக இருக்குது, தலை வலிக்குது, காது வலிக்குது. அத்தனையும் இருந்தாலும் இது ஒத்து. நம்ம துராலிலேருந்து கிளம்பி ஒரு 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் ஆச்சு. இன்னும் எம்பிசி ரீச் ஆக 1 மணி நேரம் 10 நிமிஷம் உள்ளது. பட் நான் இப்போவே ஓகேங்க, எனக்கு இந்த ட்ரக்கில் இதே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சாதிச்சிடா அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். தண்ணி ஆனால் ஃப்ரீசிங் கோல்டில் இருக்குங்க, குடிக்கவே முடியல. இருந்தாலும் ட்ரை ஆகிடுச்சு. இது குடித்தா கண்டிப்பாக சளி பிடிக்கும், வழியே இல்லை. காலையில் இது ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியை தான் ஃபில் பண்ணேன். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து குடித்தா எப்படி இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இருக்கேன் பாருங்களேன், என்னாலேயே நம்ப முடியல. நீ சாதிச்சிட்டடா அந்த மாதிரி. இந்த ஏரியாலேயே என்னோடய ஃபேவரேட் அப்படிங்கிறது இந்த மவுண்டன் தான். இந்த சன்ரைஸ் ஃபால் ஆகிறதுனால எப்படி தெரியுது பாருங்கள். நம்ம அந்த லாஸ்ட்லேருந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து இந்த மாதிரி ஏரியாலாம் நடந்தது ஈஸி, டயர்ட்லாம் தெரியாது. என்ன மூச்சு விடுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம 3200 3300 இன்பிட்வீனில் இருப்போம். நம்ம மிலன் நமக்காக நான் அங்கே நிறையா வீடியோஸு ஃபோட்டோஸில் எடுத்துருந்தேங்க. ரொம்ப பொறுமையாக நமக்காக இங்கே உட்காந்துட்டாருன்னு நினைக்கிறேன். உட்காந்துட்டு தண்ணி குடிச்சு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் கிளம்புறோம். சோழர்களின் பயணம் தொடரும், அந்த மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான். லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ஐஸை நேரில் பார்க்குறேன். பார்த்தீங்களா, பனி அப்படியே உருகி தண்ணியாக போகுது. ஃப்ரீசிங் கோல்டாக இருக்குங்க. ஃப்ரீசரில் இருக்கிற மாதிரியே எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்க. நேபாளில் இன்னொரு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஐஸ் மவுண்டனில் ஐஸை கையில் எடுத்தது. டவுன் ஜாக்கெட்டு, க்ளவ் அதெல்லாம் கழட்டிட்டுங்க. ஏன்னா வேர்த்தொழுக ஆரம்பிச்சிச்சு, பாடி ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நம்ம நடந்துகிட்டே இருக்கோம்ல, சும்மா நின்னோன்னா நடுங்க ஆரம்பிக்குது. இன்னும் ஃப்ரெஷ்ஷாக பேசணும்னு பார்க்குறீங்களா? இப்போ தண்ணி குடித்ததுனால இன்னொரு 1/4 மணி நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். பத்தாக்கு வெயில் அடிக்கிறதுனால பெருசாக அந்த குளிர் தெரில. இடத்துல சுற்றி இருக்கிற மவுண்டன்ஸு, அந்த ஆற்றோட சத்தம் அதெல்லாம் கேட்கும்போது வேறு லெவல் வைப்பாக இருக்குங்க. நமக்கு என்னதான் டயர்டாக இருந்தாலும் டயர்ட் அப்படிங்கிறது சைடில் வச்சுட்டு இந்த இருக்க ஏரியா அந்த அட்மாஸ்பியரை என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மவுண்டன் ஏறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த மாதிரி ஒரு சேலஞ்சுக்கும் ரெடி ஆகிக்கோங்க. மவுண்டன்ஸ் உங்களை ரொம்பவே சோதிக்கும். கை கால் வலி கூட எனக்கு பெருசாக தெரில, மூச்சு விட ரொம்பவே கஷ்டமாக இருக்குது.
ஹிமாலயாஸ் இன் பிட்வீனில் நியூ நேபாளி ஃப்ரெண்ட்ஸ் கூட மலை ஏறிட்டு இருக்கோம். முடியலைங்க. ஆனால் ஸ்டார்டிங் அங்கே கிளம்பும்போது அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. இப்போ அங்கே ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு லேயராக ரிமூவ் பண்ணிட்டே இருக்கேன். உள்ளே அப்படியே எரியுது பாருங்கள். க்ளவு போட்டு இந்த கையில் ஆஃப் ஸ்லீவ் மடிச்சு விட்டு நடந்து போயிட்டு இருக்கேன். நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஒரு 1/2 ஹவரில் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். கிட்ட வர 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 தூரமாக போயிட்டே இருக்குமா ஃபீல் ஆகுது. நம்ம தூரம் நடக்கிற மாதிரி இருக்கு. பிசி ரீச் ஆயாச்சு ஃபைனலி. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒன்ஸ் அந்த டெஸ்டினேஷன் பார்க்கும்போது ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி ரிஃப்ரெஷிங் ஆகிடுதுங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் 1/2 கிலோமீட்டர் நடக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியுது. 3700 meters. இந்த ஏபிசி ட்ரெக்கிங்கில் ஃபஸ்ட் மைல் ஸ்டோன் வந்தாச்சு. இன்னும் 2 ஹவர்ஸில் ஏபிசி போயிடுவோம். எம்பிசி பேஸ் கேம்ப் அப்படிங்கிறது இது. அதே பீக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அங்கே இருக்குங்க. அந்த சாலிட் டவர் தெரியுது பாருங்கள், அதான் மச்சபுச்சே சம்மிட் பாயிண்ட். நம்மளாம் அங்கெல்லாம் போன்னு எதிர்பார்க்கறதே நம்மளால் முடியாததை ஆசைப்படக்கூடாது, ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இங்கேருந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறோமா அவ்வளோதான். பட் ஆசையாக தான் இருக்குது. மேபி ஒன் டே பாசிபிள்னா சப்மிட் போவோம். மச்சபுச்சே பேஸ் கேம்ப் வெல்கம்ஸ் யூ. 3700 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து வாய் கொளருது. நடக்க முடியல, மூச்சுவிட முடியல. How much they will cost for this thing? Maybe 25-35K. Only? I think it will be lot more than that. Because for that donkey thing, no, they cost even more. How much? I think around 40. Oh my god. From Himalaya to Jinu. That is too much. That's too much. நம்ம எம்பிசி வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஸோ இங்கே அப்படியே, ஏன்னா துராலிலேருந்து இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் ஆல்டிடியூட் கெயின் பண்ணியிருக்கோம். இன்னும் போகும்போது இன்னும் 700 மீட்டர் பண்ண போகிறோம். இந்த ஆல்டிடியூட் சிக்னஸ் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே ஸ்லோவாக வெயிட் பண்ணி கார்லிக் சூப்லாம் குடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கெஃபேயில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சில்னஸ் அப்படிங்கிறது அந்தளவுக்கு இல்லைங்க, நம்ம ஊர் கிளைமேட் மாதிரி தான் இருக்குது. வெயில் அடிக்கிறதுனால ஏதோ கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. பாருங்கள், ஸ்லீவ்லாம் ஆஃப் ஸ்லீவ் முடிச்சு விட்டு அப்படியே ஜாலியாக இருக்கேன். ஏன் இப்போ கார்லிக் சூப்னா டக்குன்னு ஆட்டிடியூட் கெயின் பண்ணுறதுனால கண்ணு கூசுதுங்க. சுற்றி அப்படியே வெள்ளையாக இருக்குது. சரி, குடித்தா கொஞ்சம் இந்த ப்ரீத்திங் பிரச்சனை, சப்போஸ் ஏதாவது ஆல்டிடியூட் சிக்னஸ் வர மாதிரி இருந்ததுன்னா இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். குடிச்சிட்டு இன்னொரு 1/2 hour to 1 hour இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பொறுமையாக ஏறுவோம். இங்கேருந்து ஏபிசிக்கு ஒரு 2 hours தான் இருக்கும். நம்ம ஈவினிங் போய் சேர்ந்தால் போதும், நம்ம சன் செட் இப்போ போனால் போதும், நம்ம மெதுவாக போகலாம். டைம் இப்போ தான் 11 மணி ஆகுது. Let me show the menu card. எம்பிசியில் ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் பாருங்கள். ஜஸ்ட் அப்படியே காய்க்கிறேன், யாருக்காக வேணுன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து நேபாளி ருப்பியில். எம்பிசி பேஸ் கேம்பில் இத்தனை பேர் ஃபோட்டோ சொல்லியிருக்காங்க.
தேங்க்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஃபோட்டோவை எம்பிசியில் வந்து வைக்க போகிறோம். நம்ம ஃபோட்டோ எம்பிசி பிஎஸ் கேம்பில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே வந்து நம்ம ஃபோட்டோ வைக்க போகிறோம். நம்ம லைக் எங்கே வைக்கலாம், நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இதே எம்பிசி வந்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு காமிங்க. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 24th ஆஃப் ஏப்ரல் 2026. யாராவது வந்து நம்ம ஃபோட்டோவை கண்டுபிடிச்சிங்கன்னா என்னைக்கு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை டிஎம்ஓ ஏதாவது பண்ணுங்கள். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அங்கே இருக்குது எம்பிசி போர்ட், அதுலேருந்து அப்படியே மேலே வந்தால் இந்த ஹோட்டல் நீங்கள் ரீச் ஆவீங்க. கங்கா பூர்ணா வியூ லாட்ஜ். இங்கே தான் நம்ம வந்து நம்மளோட ஃபோட்டோ வச்சுருக்கோம். 1 மணி நேரம் எம்பிசியில் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஏபிசியை நோக்கி நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. மிலன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து லஞ்சு சாப்பிட்டு வரேன் அப்படின்னாரு. நம்மளே சாப்பிட சொன்னார். எனக்கு அந்த சூப் குடிச்சதே வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக இருந்தது. ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் எப்படி வந்து என்னால் ஸ்பீடாக தான் நினைப்பீங்க, இன்பிட்வீனில் வந்து கேட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து மிலனோட பேக் பேக். இந்த சைஸில் பேக் பேக் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா போட்டு அவசியமே இருந்திருக்காது. நான் அந்த மாடு ஒன்று எடுத்துகிட்டு வந்தேனே. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11:15 கிட்ட ஆச்சு. அப்படியே ஸ்லோவாக நடக்க ஆரம்பித்தா இன்னும் 2 மணி நேரத்தில் ஃபைனல் டெஸ்டினேஷனான அன்னபூர்ணா பேஸ் கேம்புக்கு ரீச் ஆகிடுவோம். இப்போ அதான் மச்சபுச்சே பீக். நம்ம அதோட பேஸ் கேம்பில் தான் இருந்தோம் இத்தனை நேரம். சப்மிட்டில் அதெல்லாம் கஷ்டங்க. அதுக்கெல்லாம் தனியாக திறமை வேணும், தனி ட்ரைனிங் வேணும், ஸ்டாமினா வேணும், முக்கியமாக நிறையா காசு வேணும். இந்த ஹிமாலயாஸில் இருக்கிற 18 பீக்குன்னு நினைக்கிறேன், நேபாளில் 14 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சம்மிட் ஏறணும் அப்படிங்கிற கோலாக வச்சுருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு பாசிபிள்னு. எம்பிசியில் மொத்தம் 4 ஸ்டே ஹவுஸ் இருக்குது. நம்ம அங்கே இருந்தோம் இத்தனை நேரம். அது முன்னாடியே இருந்தது. அன்னபூர்ணா பேஸ் கேம்புக்கு இந்த வழியாக போகணும். போவோமா? இந்த ஆடோட சவுண்டு தாங்க த்ரூஅவுட் அன்னபூர்ணா ட்ரெக்கிங் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டே ஹவுசஸ் இருக்குது எம்பிசியில். நம்ம கீழே அந்த போர்டு பார்த்தோம்ல, அதோட ரெஸ்டாரண்ட்லாம். பட் என்னென்னா அன்னபூர்ணா பேஸ் கேம்ப் பண்ணுறவங்களுக்கு பெருசு இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் பிரச்சனையே இருக்காதுங்க. எல்லா டீ ஹவுஸ்லேயுமே பாத்ரூம் அண்ட் டாய்லெட்ஸ் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இபிசி பண்ணும்போது அந்த இஷ்யூ வரும், தண்ணி பிரச்சனை அது இதுன்னு. இங்கே அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ மத்தியானம் டைம் ஆக பாருங்கள் மிஸ்ட்டு எவ்வளோ ஸ்பீடாக நகருதுன்னு. மீண்டும் குளிர ஆரம்பிச்சிருச்சு. மழை வராமல் இருந்தால் சந்தோஷம், மழை வந்தாலும் கஷ்டங்க. இந்த காற்றே வந்து சிலு 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 சிலுன்னு இருக்குது. இந்த மழையும் பெய்யுதுன்னா அருமையாக இருக்குது. ஆனால் சுற்றி எல்லா பீக்கும் அப்படியே மறைஞ்சிருச்சு. அப்படியே நம்ம கிளியராக பார்த்தோம்ல, மெச்சபுச்சே ரேஞ்சு அங்கே தெரியுது. அன்னபூர்ணா ரேஞ்சில் சுத்தமாக மறைஞ்சிச்சு. அங்கே இருக்குது அன்னபூர்ணா ரேஞ்சு, சுத்தமாக மேக கவர் பண்ணிடுச்சு. இந்த நிமிஷத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
ஏன்னா சுத்தமாக முடியல. கிளைமேட்டு, கை கால் வலி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மூச்சு விட்ற கஷ்டமாக இருக்குது. ஒரு 10 ஸ்டெப்பு எடுத்து வச்சாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மேபி இங்கே வந்து 80 to 70% ஆக்சிஜன் தான் இருக்குமாமா. அதனால என்னமோ இதுக்கு நான் தண்ணி குடிச்சிட்டே தான் இருக்கேன். பட் இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இன்னும் நம்ம 1.5 மணி நேரம் நடந்து போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மேலே போகணும். அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த கொஞ்சம் தூரம் போயிடலாம் எனக்கு நானே புஷ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் முடிய மாட்டேங்குது. இந்த மவுண்டன்ஸ் ரொம்பவே பொறுமையை சோதிக்குதுங்க. ஏன்னா விலாகை பேசவே முடியல, கஷ்டப்பட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வெள்ளிங்கிரி போயிருப்போம் தெரியுமா? வெள்ளிங்கிரி மாதிரி இது ஒரு 3-4 மடங்கு இருக்குது. வெள்ளிங்கிரியில் நம்ம இந்த அளவுக்கு டயர்ட் ஆகவே இல்லை. அப்படியே கேஷ்லாம் போயிட்டே தான் இருந்தோம். உண்மையை சொல்லணும்னா ஒரு 1/2 கிலோமீட்டரும் கூட வந்திருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10-20 டைம் உட்காந்துருப்பேன். உட்காந்து போயிருப்பேன். உட்காரனா ஒரு 10 ஸ்டெப் போவேன், மறுபடியும் உட்காந்துருவேன். 10 ஸ்டெப் போகிற உட்காந்துடுறேன். வேறு வழி இல்லைங்க. நம்ம வந்து டைமாக்ஸ் டேப்லெட் எடுக்கலாம் நம்ம பிளான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலாம் நம்மளால் முடியாது. நம்ம கெப்பாசிட்டி என்னங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. Minute. Yeah, well and good. டைமாக்ஸ் டேப்லெட் எடுத்து ஒரு 10 நிமிஷம். இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீலாக இருக்குது. இந்த மூச்சு விட்றதுக்கு வந்து கொஞ்சம் ஓகே, நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த வின்டர் லேயர்ஸ் எல்லாமே போட்டேன். மங்கி கேப்பு, க்ளவ் எல்லாமே. ஏன்னா மிஸ்ட்டு செம்மையாக போயிட்டே இருக்குது. சப்போஸ் உடம்பு சரியில்லாமலாம் போச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. இங்கே பாருங்க, மத்தியானம் 1 மணி அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? பட் ஆனால் ஏன்னா சுத்தமாகவே முட்டலிங்க. ரொம்ப தலை சுத்தமாக ஃபீல் ஆகுதா இல்லை என்ன கருமனே சொல்ல தெரிய மாட்டேங்குது. பட் ஐம் நாட் இந்த நார்மல் மோட். அது மட்டும் தெரியுது, தெளிவாக தெரியுது. இப்போ தெரியுது எவரெஸ்ட் ஏறும்போது எப்படி எல்லோரும் செத்து போகிறாங்க அப்படின்னு. நான் யோசிப்பேன், மலையேறினா செத்துருவாங்களாடா அப்படிலாம் யோசிப்பேன். பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறது நம்ம செருப்பை கொண்டு அடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு. மவுண்டன் கிளைம் பண்ணுறதுலாம் ஈஸி கிடையாது அப்படின்னு. ஸோ நம்ம டைமாக்ஸ் டேப்லெட் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. பேக் டு நார்மலாக அந்த மோட் ஆன மாதிரி இருக்குது. பட் ஆனால் இன்னும் ஒரு 90% ஓகே, இன்னும் 10% ஒரு மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக ஃபிட்டாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி ட்ரெக்கிங்க்கெலாம் வாங்க, இல்லைன்னா வராதிங்க. இந்த வீடியோ பார்த்து கூட வராதிங்க. ப்ளேஸ் பார்க்க அழகாக தான் இருக்கும், எல்லாமே ஓகே தான். நம்ம ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் ட்ரை பண்ணணும், இல்லைன்னா ரிஸ்கில் இருக்கவே வேணாங்க. நேற்று வரைக்கும் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன். இன்றைக்கி அப்படியே இல்லை, கதையே மாறிடுச்சு. ஃபிட்டாக இருப்பீங்க, உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும் வாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோவிலேயே பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஸ்டெப்ஸ் என்னவோ ஈஸியாக தான் இருக்குது, வழி என்னவோ ஈஸியாக தான் இருக்குது. அதோ நேற்று இருந்த அளவுக்கும் கூட இல்லை. ஆனால் இந்த அட்மாஸ்பியர் தான் இப்போ நம்ம பிரச்சனைங்க. ஸ்பீடாக காற்றடிக்குதா,
மூச்சே விட முடிய மாட்டேங்குது. வாங்கினேன் எங்கேயோ வாங்கியது. இங்கே இருக்கு பாருங்க ஐஸு. அது இதை பார்க்க தான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தோம். ஐஸு கண்ணு முன்னாடியே இருக்குது, முழுசாக என்ஜாய் பண்ண தான் முடியல. இப்போ தான் இங்கே ஒரு கைடு இருந்தார், அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இங்கே தெரியுது பாருங்க, அந்த உச்சிக்கு போயிட்டா போதுமா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக தான் இருக்கும், மேலே ஏறது அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னாரு. பட் ஆனால் இன்னும் இங்கேருந்து 1.5 மணி நேரம் ஆகும் போக. போவோம். தெரியுதா உங்களுக்கு மிஸ்ட்டு எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு, காற்றிங்க எவ்வளோ ஸ்பீடாக அடிக்குதுன்னு. ஃபுல்லி ஃபிட்டாக இருந்தால் மட்டும் மவுண்டன்ஸ் ஆர் காலிங் அப்படின்னு கிளம்பிவாங்க, இல்லைனால தயவுசெய்து வராதிங்க. சிலவே சொல்லி தந்துவாங்க, சிலவே பட்டாதான் தந்துவாங்கம்மாங்களே. நம்மளாம் அந்த செகண்ட் கேட்டகரி. மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துல பிரேக் எடுத்துட்டுங்க. காற்று இந்த அளவுக்கு ஸ்பீடாக அடிக்காமல் இருந்தால் நமக்கு இந்த மூச்சோட பிரச்சனை வராது. காற்று மனசாட்சியெல்லாம் அடிக்குதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்னு நினைக்கிறேன். தெரியுதா மிஸ்ட் அப்படியே எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருக்குன்னு. சுற்றி ஒரு வெங்காயம் தெரியல, எல்லாமே மேகமாச்சு. முடியல கடந்த ஒரு 1.5 மணி நேரமாக கதறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் முன்னாடி போயிட்டே தான் இருக்கோம். போவோம். என்னதான் முடியலனாலும் நம்ம இதை பார்க்க தான் இங்கே வந்திருக்கோம். அதனால் இந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணுவோம். முடியல அப்படிங்கிறத சைடில் வச்சுக்கலாம். ஐஸ் மவுண்டன் கூடவே தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஆசையாக தான் இருக்குது, இங்கேருந்து அந்த ஆர்ட் சைடு போய் ஆற்றை கிராஸ் பண்ணி போய் அந்த ஐஸ் தொடணுன்னு. பட் பாடியில் இப்போதைக்கு தெம்பு இல்லை. மேபி போக போக இன்னும் கிட்ட வரும்னு நினைக்கிறேங்க. அப்போ போய் நம்ம ஐஸை தொடுவோம். நம்ம பாருங்க எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க நம்ம முன்னாடி. முடியாமல் கூட நீங்கள் வீடியோ தான் எனக்கு வந்தோம் அப்படின்ட்டு கடமையை செய்து கொண்டிருக்கிறேன். போங்கடா டே அப்படின்னு படுத்துட்டாங்க. இன்னும் 1 மணி நேரம் ஆகுமாம்மா. ஆனால் என்னை சுற்றி இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். பின்னாடி இருக்க மவுண்டன்ஸில் சன்லைட் தெரியுதா? அந்த மாதிரி கிளைமேட் இருந்தால் நமக்கு இந்த அளவுக்கு டயர்டாக இருக்காது. கிளைமேட்டும் ஒரு கன்சர்ன் நம்ம இப்படி இருக்கிறதுக்கு. படுத்தனை பார்த்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வந்துட்டான். ஒரு 2 நிமிஷம் தான், மறுபடியும் போயிடுவோம். ஆனால் என்னை சுற்றி இருக்க ஏரியா மட்டும் பாருங்களேன், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இவனை பார்க்க தான் இங்கே வந்தோம். இத்தனை பேர் இருக்காங்க பாருங்க.
இப்போ தான் சன்லைட் கொஞ்சம் எல்லாம் தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டீ குடிச்சா எப்படி இருக்கும்? அதே லொக்கேஷனில் தான் இப்போ உட்காந்துருக்கேன். ஒன்றுமே தெரியல பார்த்தீங்களா? ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ணு முன்னாடி ஃபுல்லாக ஐஸ் மவுண்டன்ஸ் இருந்தது. இப்போ பாருங்கள், இதுக்கு பேர் மிராட் லேக்கா. 4980 மீட்டர், சாரி 3980 மீட்டரில் இருக்குது. இன்னும் 20 மீட்டர் மேலே போனால் 4000 மீட்டர் நம்ம ரீச் ஆயிடுவோம். இந்த மலையில் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்தோன்னு வைங்களேன், குளிர ஆரம்பிச்சிடுது. நமக்கே தெரியாமல் தூங்கிட்டோன்னா அவ்வளோதான், பாடி தான், காலையில் எழுந்திரிக்க மாட்டோம். இப்போ மில்லன்னு சொன்னாப்புல உட்காரங்க கூட எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்துக்கலாம், பட் நம்ம வந்து தூங்கக்கூடாது. தூங்குனா எந்திரிக்கவே தோணாதாம்மா. இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு சில்னஸுக்கு ஒரு கட்டத்தில் பாடி ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி மேலே போயிடும். நெக்ஸ்ட் என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, லைட்டாக மழை தோற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழையில் இங்கே மாட்டினா அவ்வளோதான். எங்கேயோ ஒரு மூலையில் நமக்கு அந்த பேஸ் கேம்ப் தெரியுது. இன்னொரு 1/2 மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படிங்கிறப்பல சென்று கொண்டு இருக்கிறேன். டோட்டலாக நான் காலிங்க, ஜோக்குக்கெலாம் சொல்ல, சீரியஸாகவே சொல்கிறேன். டோட்டலாக அவுட்டு. நம்ம இப்போ பார்த்தோம்னா மிராட் லேக் அங்கே எங்கேயோ இருக்குது, அங்கே இருக்குது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் இங்கேருந்து அந்த மாதிரி இன்னும் டபுள் டைம்ஸ் போகணும். 3ல் ஒரு பங்கு வந்திருக்கோம். இன்னும் 2 மடங்கு போக வேண்டியது இருக்குது. மேபி அடுத்த ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே ரீச் ஆகிடுவாங்க. வெற்றி. ஏ அப்படி கற்றோன்னு ஆசையாக தான் இருக்குது, பட் முடியல. Trekking is possible? Yeah. They're doing trekking in June, July? Yeah, June, July also. But a little bit, the raining, every day raining, but it's nice. That time is quiet, no one there. Like, How they will do this water crossing and all? The water flow will be even more, no? Water flow, river flow. where? While we crossing, during rainy season, it will be more, no? So that time, that way will be this way, not the other way. Okay. Now today we cross the river, and we come again this side. But supposed to come this way. Oh, we don't Yeah. cross river. June, Okay. June, July. Now is possible to come. The snow falling down. Because you see there is a lot of snow. Snow, yeah. Yeah, because of that. The other when it was before that 2-3 Chinese guys died. Died? Yeah. That Oh, snow. due to snow they fall. That's why they plug the road there Okay. and they make the other way to come up. Other way. In between ஒரு குட்டி பிரேக். மிலன் பாய், அவரோட அண்ணா, நாங்கள் 3 பேர் உட்காந்து மழை வருமா வராதா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். ஏபிசி பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயோ இருக்குது. அதுக்குள்ளே மேகமலை ஸ்ட்ரெச் போவோமா? ஏபிசியோட கடைசி ஸ்ட்ரெச்சு. பட் ஆனால் எனக்கு அந்த ஆல்டிடியூட் சிக்னஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். லேக்கு தாண்டுற வரைக்கும் மூச்சு விட்ற மாதிரி தான் கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து லைட்டாக இந்த சைடு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மில்லர் என்ன சொன்னார்னா, 1/2 மணி நேரம் தான் ஆகும், ஸ்பீடாக இருந்தீங்கன்னா போய் கார்லிக் சூப் குடிச்சா ரெடி ஆகிடும், லேட்டாச்சுன்னா இன்னும் ஒர்ஸ் ஆகும், ஸோ பல்ல கடிச்சு டக்குன்னு ஏறிடு அப்படின்னாப்புல. அதான்
இல்லை இன்பிட்வீனில் vlog வேறு இருக்கணும். சுத்தமாக முடியல. இந்த லார்ட் ஆஃப் ரிங்ஸில் 2 டவர்னு நினைக்கிறேன் செகண்ட் பார்ட். அது இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் தான் போயிட்டுருப்பாங்க எரிமலை நோக்கி. எனக்கு இப்போ இதை பார்க்கும்போது அதுதான் ஃபீல் வந்தது. சுற்றியும் ஒரு மரம் கூட இல்லை. இந்த குட்டி குட்டி பர்பிள் கலர் பூ மட்டும்தான் இங்கே இருக்குது. அது போக ஐஸ் இருக்குது. ஆறு வரைக்கும் எனக்கு கிட்ட எவ்வளோ அழகாக ஓடுதுன்னு. இது பாருங்க, ஏதோ வேற ஒரு உலகத்துக்குள்ளே எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பூமியில் இருக்கிற மாதிரியே தெரில. என்னதான் உடம்பு முடியலைனாலும் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் முடிச்சு தான் ஆகணும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல. அன்னபூர்ணா பேஸ் கேம்ப். I'm really glad to say that you made me possible to come to ABC. Okay. Thank you so much. You're welcome. Best of luck. Yeah. You happy now? Yeah, very very happy. நம்மளே வந்தாச்சுங்க அன்னபூர்ணா பேஸ் கேம்ப். இங்கே வரக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். என்ன ட்விஸ்ட்டுனா பயங்கரமாக இடி இடிக்குது. ஒஸ்ட்டு மலை மேலே மழை பெஞ்சதுன்னா காலி, அவ்வளோதான். பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் எவ்வளோ டயர்டாக வந்தேன். டெஸ்டினேஷன் ரீச் ஆனே மாதிரி ரீஸ்டார்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து அங்கே தான் ஹோட்டல் இருக்குது, அங்கே போயிட்டு இருக்கோம். ஆனால் சீரியஸாகவே இதில் நான் எந்தளவுக்கு ஒரு இதுவோ அதில் 50% பார்த்திங்கன்னா நம்ம மிலனுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவர் மட்டும் என்ன ஒரு பேக்கை தூக்கிட்டு வரலன்னா சத்தியமாக ஏபிசி பாசிபிளே இல்லை. மழை லைட்டாக தூர ஸ்டார்ட் ஆகுதுங்க. கரெக்டாக நல்ல வேலை கரெக்ட் டைமுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். Here we go. அன்னபூர்ணா பேஸ் கேம்ப். கெட்டதுலேயே ஒரு நல்லது என்ன அப்படின்னா, நம்ம கரெக்டாக ரூமுக்கு வரோம், அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுது. பார்த்தீங்களா, அன்னபூர்ணா பேஸ் கேம்பில் மழை பெய்யுது. நம்ம இன்றைக்கி இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். பட் என்னன்னா ஷேரிங் 1 2 3 இதுதான் நம்ம பெட். 4 பேர்த்து கூட ஷேர் பண்ண போகிறோம். 4 பேர் யாருன்னா தெரியவே தெரியாது. அதாங்க, அங்கேருந்து அந்த மிரர் லேக்குன்னு நினைக்கிறேன், அந்த பிளேஸ்லேருந்து இந்த ஏபிசி போர்டு தெரியுமா, அது வரைக்கும் நான் எப்படி வந்தேனே தெரில. ஒரு ஜோம்பி மோடு ஆன மாதிரி ஆயிடுச்சு. நடக்க முடியல, நிற்க முடியல, உட்கார முடியல. உட்காரலான்னு தோணுது, ஆனால் இங்கேயே உட்காந்தனா என்னால் எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சு நடக்க முடியாது. ஸோ ஒரேடியாக அங்கே ரூமுக்கு வந்து செட்டில் ஆகிடலாம். ஸோ புஷ் பண்ணி எனக்கு நானே புஷ் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. எம்பிசி வரைக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லை. எம்பிசி வரைக்கும் கேஷுவலாக வந்துட்டேன். டக்குன்னு அந்த ஆல்டிடியூட் கெயின் ஆனதுனால மேபி எனக்கு ஆல்டிடியூட் சிக்னஸ் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தலைவலிச்சது, மூச்சு விடுற கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு, தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. லைட்னு பார்த்தா கேரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்ன பண்ணுறேன்னே தெரில. அப்படியே தக்கி தடுமாறி திக்கி திசை மாதிரி ஃபைனலாக வந்து சேர்ந்தாச்சு அன்னபூர்ணா பேஸ் கேம்ப். நம்மளும் சாதிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன, ரூமில் செக்இன் பண்ணியாச்சு. போய் ஏதாவது சாப்பிட்லாம். காலையில் அந்த காஞ்சோன 2 ரொட்டி சாப்பிட்டோம். அப்புறம் மத்தியானம் ஒரு சூப் குடித்தோம், அவ்வளோதான். போய் கொஞ்சம் ஹெவியாக ஏதாவது சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக டிசெண்டிங்கில் தான் போகணும். நாளைக்கு வந்து இன்றைக்கி நைட் இங்கே தான் ஸ்டே. நாளைக்கு காலை சன்ரைஸ் பார்த்துட்டு கீழே எனக்கு போகிறோம்.
இங்கே பாருங்க பனி பெய்யுது தெரியுதா? ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே பனி பெய்யாது பார்க்குறேன். இதோ Hi, man. Yeah, man. அந்த லேக்லேருந்து இங்கே ஏபிசி வரும்போது நான் எப்படி வந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கேன்னு பாருங்க. ஒரு 10 நிமிஷம் கேப்பில் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்க. இதாங்க லைஃபு. பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு எதுக்கும் எப்போவுமே காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. ஆக்சுவலாக லிட்டரலாக மழை தான் பெய்யுது. இங்கே இருக்க டெம்பரேச்சர் அந்த கிளைமேட் கண்டிஷன்னால நமக்கு அப்படியே பனியாக விழுகுது. So it's snowing, it's so fun. It's my first time experiencing snow. She's Yunisha. Yeah, I'm Yunisha. Yeah, unique name from Nepali. I'm his new friend. Yeah, maybe. So, நம்ம கூட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. Hey man, you're from? I'm from Delhi, India, Okay. and I have a YouTube page called Nomad Wiki. Nomad Wiki. Yes. Yeah. Subscribe my channel. Subscribe my channel. Sure. You also say then they Subscribe subscribe. to both of their channels. Hi, I'm Unity. யூனிட்டி பார்த்தீங்களா, பேரில் பார்த்தீங்கன்னா யூனிஷா, யூனிட்டி, அது மாதிரி யூனிக்காக தான் இருக்குது. ஆல்ரெடி இங்கே ஸ்னோவாக இருக்குது, ஆனால் சில்னஸ் அந்த அளவுக்கு இல்லைங்க. அங்கே கீழேருந்து வந்த வரைக்கும் சில்னஸ் இருந்தது, இப்போ வந்து அந்த அளவுக்கு சில்னஸ் இல்லை. பேஸ் கேம்ப் வந்தாச்சு, பனியும் பொழிஞ்சிருக்கு. நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் தேர். அங்கே போய் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஸ்னோ மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். இந்த ஏரியாவே பாருங்களேன், நமக்கு இருக்கலே நியரஸ்ட்டு ஸ்னோ பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. இல்லைன்னா அது அங்கே போகணும், அது ரொம்ப தூரம். நம்ம இங்கே போவோம். எல்லாம் தேவையாடாருன்னு அப்படின்னு கேட்பீங்க. எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது இதுக்கு தானே, இதையும் கூட என்ஜாய் பண்ணலன்னு எப்படி? லிட்ரலி ஃபஸ்ட் டைம் ஸ்னோவில் காலை வைக்கிறேன். திஸ் ஆல்சோ மை நேபாள்ஸ் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் வழுக்குதுங்க, இந்த க்ரிப்பு கிடைக்கல. இருந்தாலும் நம்ம ஸ்னோவை மிதிச்சிட்டோம், கையில் இருக்கிறதுக்குள்ள இப்போ தெம்பு இல்லை. நம்ம கூட எங்கே போனாலும் ஒரு நாய் கூட துணைக்கு வந்தது. இந்த ஸ்னோவை டெப்த்து பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டைம் 7:30 கிட்ட ஆச்சு. நம்ம அப்படியே போய் டின்னர் சாப்பிட்டு, டின்னர் பார்த்தீங்கன்னா டால் பாக் தாங்க சாப்பிட்டேன். ஸோ கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்லான்னு. என்னென்னா அன்னபூர்ணா பேஸ் கேம்பில் இடி மின்னலுமாக இருக்குது. நைட் ஃபுல்லாக மழை பெய்யுன்னு நினைக்கிறேன். என்ன தான் மழை பெஞ்சாலும் நாளைக்கு காலையில் நின்றுச்சுன்னா நம்ம அப்படியே எவ்வளோ ஸ்பீடாக கீழே போகிறோமோ கீழே போயிடலாம். ஸோ அன்னபூர்ணா ட்ரெக்கிங்கில் டே 3 இங்கே முடியுது. உங்களை நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. Until then, bye from Arun.